அதிகாரம் 46. யாக்கோபு தம் குடும்பத்துடன் எகிப்திற்கு செல்லுதல். பின்பு இஸ்ரவேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரவேலுக்கு காட்சியளித்து யாக்கோபே, யாக்கோபே என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக்குவேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரவேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டார்கள். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் உடன் கொண்டு சென்றார்கள். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தன் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். எகிப்திற்கு வந்து சேர்ந்த யாக்கோபும் அவர் புதல்வர்களுமாகிய இஸ்ரவேலரின் பெயர்கள் பின்வருமாறு. யாக்கோபின் தலைமகன் ரூபன் ஆவார். ரூபனின் புதல்வர்கள் ஆனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி ஆவர். சிமியோனின் புதல்வர் எமுவேல், யாமின், ஒகாது, யாக்கின், சோவார், கானானிய பெண்ணின் மகன் சாவுல் ஆகியோர் ஆவர். லேவியின் புதல்வர் கெர்சோன், கோகாத்து, மெராரி ஆவர். யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், சேலா, பெரேசு, செராகு ஆவர். இவர்களில் ஏரும் ஓனானும் கானான் நாட்டில் இறந்து போயினர். எட்சரோன், ஆமூல் என்பவர்கள் பெரேசுக்கு பிறந்த புதல்வர்கள். இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசூபு, சிமுரோன் ஆவர். செபுலோனின் புதல்வர் செரேது, ஏலாம், ஏலோம், யாகுலவேல் ஆவர். இவர்கள் லேயாவின் பிள்ளைகள். லேயா இவர்களையும் தீனா என்ற மகளையும் பதான் அராமில் யாக்கோபுக்கு பெற்றெடுத்தார். லேயா வழிவந்த அவர் புதல்வர் புதல்வியர் மொத்தம் 33 பேர். காத்தின் புதல்வர் சிபியோன், அக்கி, சூனி, எட்சபோன், ஏரி, அரோதி, அரேலி ஆகியோர் ஆவர். ஆசேரின் புதல்வர் இம்னா, இசுவா, இசுவி, பெரியா ஆவர். இவர்களுடைய சகோதரி செராகு. பெரியாவின் புதல்வர் எபேர், மல்கியேல் ஆவர். இவர்கள் லாபான் தம் மகள் லேயாவுக்கு கொடுத்த சில்வாவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் இந்த 16 பேர். யோசேப்பு, பென்யமின் என்பவர்கள் யாக்கோபின் மனைவி ராகேலின் புதல்வர்கள். யோசேப்பிற்கு எகிப்து நாட்டில் புதல்வர் பிறந்தனர். ஓன் நகர் அர்ச்சகர் போற்றிபேராவின் மகளான ஆசினத்து அவர்களை அவருக்கு பெற்றுக் கொடுத்தாள். அவர்கள் மனாசே, எப்ராயிம் ஆவர். பென்யமினின் புதல்வர் பேலா, பெக்கேர், அஸ்பேல், கேரா, நாமான், ஏஹி, ரோசு, முப்பிம், குப்பிம், அருது ஆகியோர் ஆவர். ராகேல் வழிவந்த யாக்கோபின் புதல்வர் மொத்தம் 14 பேர். தானுக்கு ஆசும் என்ற மகன் இருந்தான். நப்தலியின் புதல்வர் யாட்சியேல், கூனி, ஏசேர், செல்லேம் ஆவர். இவர்கள் லாபான் தம் மகள் ராகேலுக்கு கொடுத்த பில்காவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர். யாக்கோபின் புதல்வர்களுடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் குடிபுகுந்தோர் மொத்தம் 66 பேர். எகிப்து நாட்டில் யோசேப்பிற்கு பிறந்த புதல்வர்களோ 2. ஆகவே எகிப்தில் குடிபுகுந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லாரும் 70 பேர் ஆவர். எகிப்தில் யாக்கோபின் குடும்பம். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு
யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரவேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு நெடுநேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாகத் தயார், நீ உயிரோடுதான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். பின்னர் யோசேப்பு தம் சகோதரரையும் தன் தந்தையின் குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடம் போய், கானான் நாட்டிலிருந்து என் சகோதரரும் என் தந்தையின் குடும்பத்தாரும் என்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மந்தை மேய்ப்பவர்கள், மந்தைகளை வைத்து பேணுவது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிப்பேன். பார்வோன் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் மறுமொழியாக, எங்கள் சிறுவயது முதல் இந்நாள் வரை அடியார்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரைப் போல் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் கோசேன் பகுதியில் குடியிருக்கும்படி இவ்வாறு கூறுங்கள். ஏனெனில் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்றார்.